என்னம்மா இது ஹேண்ட்பேக்ல அப்படின்னு பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டாரு ஒரு நிபுணர் அவர்கள். இதெல்லாம் காட்டுவீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கு இந்த செய்தி. இத பத்தி இப்ப நம்ம முழுமையா பார்க்கலாம். ஜெமினி படம் மூலமா தமிழ் இண்டஸ்ட்ரியில முதல்ல அறிமுகமானவங்க தான் நடிகை கிரண். அவங்க முதல் படமே வேற லெவல் ஹிட் அடிச்சது மட்டும் இல்லாம விக்ரம் கிரண் இவங்களுக்கு இடையில வேற லெவலான குறும்புத்தனமும் சரி கிண்டலும் சரி ரசிகர்களுக்கு மத்தியில பெரும் வரவேற்பை பெற்றிருந்துச்சு அந்த படத்துல. அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இளைஞரோட மனசை அப்படியே கொத்தா தூக்கிட்டு போனாங்க கிரண் அவர்கள். இந்த படத்துக்கு அப்புறம் வின்னர் வில்லன் போன்ற பல வெற்றி படங்கள்ல நடிச்சுட்டு வந்தாங்க. தனக்குன்னு ஒரு இடத்தை அவங்க தக்கையும் வச்சுக்கிட்டாங்க. ஆனா திடீர்னு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல. திருமண படத்துல விஜயோட ஒரே ஒரு ஐட்டம் பாட்டுக்கு ஆடிட்டு போவாங்க. அதுல அவங்களோட மார்க்கெட் ஃபுல்லா கெட்டு போயிடுச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் கிரணுக்கு பெரிய பட வாய்ப்பெல்லாம் கிடைக்கவே இல்லை. எல்லாமே ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. இப்ப சின்ன சின்ன வேடங்கள்ல அவங்க சைட் ஆக்டரா நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுவும் இப்ப ரீசெண்டா விஷாலுக்கு ஆன்டியா ஒரு படத்துல நடிச்சிருந்திருப்பாங்க. ஒட்டுமொத்த மார்க்கெட்டையுமே இழந்த நிலையில இப்ப கவர்ச்சி பக்கம் லைட்டா ஓடி போயிட்டாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோஷியல் மீடியாவுல ரொம்பவே கிளாமரா அவங்க நிறைய போட்டோஸ் போட்டுட்டு இருக்காங்க. ரசிகர்களை ஒரு வழி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிதான் ஆகணும். அது மட்டும் இல்லாம தன்னிடம் பேசணும் அப்படின்னு நினைச்சாலோ தன்னிடம் கவர்ச்சியான புகைப்படத்தை பார்க்கணும், அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட வீடியோ கால் பேசணும் அப்படின்னா தனித்தனி ரேட் போட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு அவங்க சம்பாதிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்களா. இதை கேட்டோன்னு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது. இந்த நிலையில சில தினங்களுக்கு கிரண் பிரபல தமிழ் யூடியூப் சேனல் ஒன்னுக்கு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அதுல பல சுவாரஸ்யமான தகவல்களை இவங்க ஷேர் பண்ணிக்கிட்டது மட்டும் இல்லாம கிரண் வச்சிருக்க ஹேண்ட்பேக்கோட சீக்ரெட் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்திருக்காங்க. உடனே அவங்க ஹேண்ட்பேக்கோட விலை எவ்வளவுன்னு சொல்லும் பொழுதுதான் பயங்கர ஷாக் ஆயிட்டு கிட்டத்தட்ட 3.50 லட்சமா அடடே அப்படின்னு வாய புழக்கிற அளவுக்கு அந்த ஹேண்ட்பேக் உள்ள லிப் பாம், அது மட்டும் இல்லாம கண்ணு மூடுற பேக் இருக்குல்ல அது, லிப்ஸ்டிக், மஸ்காரா, ஒரு நீளமான பவுச்சு காட்டினாங்க. பார்த்த உடனே இவர் பயந்துட்டாரா. ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க, இது மஸ்காரா அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி அந்த நிபுணர் பெரிய மூச்சே விட்டுருக்காரு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னு கேட்டா கிரணுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பிரசாந்த் இருக்காருல அவர் போன் பண்ணி பேசியிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம கிரணுக்கு ஒரு ஐஸ்கிரீம் கேக்கையும் கிஃப்டா கொடுத்திருந்திருக்காரு அவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்களாமா. என்னதான் பெரிய நடிகையா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களுக்கான ஒரு இடத்தை பிடிக்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களை அவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இது தப்பா சரியா அப்படின்னு யாராலுமே யூகிக்கவே முடியாது. பட் கிரண் பண்ற விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.